இன்னைக்கு என்னம்மா செய்றீங்க? இன்னைக்கு வந்து பாஸ்தா தம்மா செய்ய போகிறேன் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. இங்கே பாருங்க பாஸ்தா தெரியுதுங்களா? ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இதை போட்டுக்கலாம். நம்ம பாஸ்தா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5-6 நிமிஷம். ஆமாம், வேக வச்சு எடுத்துக்கணும். அதில் வந்து நம்ம லைட்டாக சால்ட் போட்டுக்கணும். உப்பு. கரெக்டாக சொல்லிட்டீங்க. அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் வச்சு தான் நம்ம எல்லாரும் வேக வைக்கணும் பாஸ்தா. அப்போதான் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வரும். கந்தி இட்டுக்கணும் கொஞ்சோண்டு. நல்லா கலரி விட்டு இதுக்கு நம்ம வந்து வேகட்டும். வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது வேக வச்சு நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வடிகட்டி வச்சு இப்படி ஆற விட்டுக்கலாம். கிட்ட இப்போ 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். அதை நம்ம அடித்து வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டு பாஸ்தா இது பண்ணோம்டா. ஆமாம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். லேசாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். நம்ம சரியா உப்பு போட்டால் சூப்பராக. ஆமாம், உப்பு போட்டு நம்ம பொடி மாஸ் மாதிரி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடிச்சுக்கலாம். இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து இந்த முட்டையை அடித்து வச்ச முட்டையை நம்ம வறுத்து வச்சுக்கலாம். ஐயோ, சரியா அடிக்கல பொழுகுது. அளவுக்கு நம்ம பொடி மாஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சரியா? பொடி மாஸ் பண்ணிக்கணும். பொடி மாஸ் பண்ணாதான் நம்ம பாஸ்தா நல்லா வரும் கொஞ்சம் இல்லைம்மா? அப்புறம் கடாய் வச்சுக்கலாம். நம்ம வறுத்து வச்ச முட்டை ஒரு ஓரமாக வச்சுக்கணும் கைஸ். அப்புறமா வந்து நம்ம கடாய் வச்சு வெங்காயம் எல்லாம் எண்ணெய்லாம் ஊற்றி போடணும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் உண்டு போடுமா? போதுமா? இப்போ வெங்காயம் இப்போ 2 பூண்டு பல் வச்சுருக்கேன். அது கட் பண்ணி வச்சுக்க. அதை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டு மட்டும் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டு அதையே நம்ம நல்லா வதக்கணும். நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்குலாம் வாங்குவாங்கல்ல, அது கொடுக்குறது க்ரீன் சில்லி. இது பேர். அதையும் போட்டுக்கலாம். சவுண்ட் எப்படி கேடு? கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி சும்மா லேசாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக கொஞ்சம் ஏற்கனவே நம்ம வந்து பாஸ்தாவில் உப்பு போட்டிருக்கோம். பாஸ்தாவில் உப்பு போட்டிருக்கோம்ல, அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நிறைய உப்பு போட்டால் பாஸ்தா நல்லா வராதுன்னா நம்ம கொஞ்சோண்டு போட்டுருந்தால கொஞ்சமாக மிளகாத்தூள். நான் நிறைய போட்டோம்னா காரமாக இருக்கும். அவங்க காரத்துக்கு போய் போட்டுப்பாங்க. அப்புறமா நம்ம வந்து வச்சுருக்க பாஸ்தா அதையும் போட்டுக்கலாம். இதையும் ஒரு கலரிக்கலாம். இது வெறும் மிளகாத்தூள் போட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வெளியேன்னு இருக்குது. அப்புறமா கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் பூண்டை ஊற்றி நம்ம கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். போட்டால் தான் கொஞ்சோண்டு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து
நம்ம மூடி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக சோயா சாஸ் அதையும் போட்டுக்கலாம். அப்படியே நம்ம கண்டியில் ஊற்றி போட்டுக்கணும். அப்படியே ஊற்றிட்டிங்கன்னா ஃபுல்லாக ஊற்றிடும். அதிகமாகிடும். அப்போ டேஸ்ட் ஒரு மாதிரி ஆகிடும். அது கொஞ்சமாக சேர்த்துனா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் கெட்டது மோடுன்னு. அப்படியா? ஆமாம். சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ்லாம் உடம்பு கெடுது. அப்படியா? அப்புறம் வந்து முட்டை வறுத்து வச்சுருக்கோம்ல முட்டை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிச்சது ரொம்ப முட்டை தானே. ஆமாம், நான் முட்டை தான் சாப்பிட்றேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். போட்டு ஒரு கலர் போடலாம். கலர் கலரிட்டு அவள்கிட்ட பாஸ்தா ரெடியில் ரெடி. முட்டை வந்து சரியாக உடைக்கல நம்ம, அதனால் அப்படி இருக்குது. ஓகே, நம்மளுடைய பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ஓகே.